ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். சொல்லு. இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எப்படி எடுத்துப்போன்னு தெரில, அதான் யோசிச்சுட்ருக்கேன். எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? ஏன் உங்க வீட்டில் மாப்பிள்ளை ஏதாச்சும் பார்க்குறாங்களா? இது அதை விட முக்கியமான விஷயம் கார்த்திக். அப்போ சொல்லி சீக்கிரம். எனக்கு இங்கே வேணாம், வேறு எங்கேயாச்சும் போய் பேசிக்கலாம். சரி சரி வா. நீ ஹீரோவா ஆவியா மாட்டியா? ஹீரோ ஆகிறது என்ன அவ்வளோ சிம்பிளான விஷயம் நினச்சியா? அன்னடிக்கும் டெய்லி எத்தனை பேர் கால் விழுவாது குறையா திரும்ப கஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட உன்னை பார்த்து டைரக்டர் தான் பார்க்க போகணும். உன்னை பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏதோ 2 ப்ராஜெக்ட் சரியாகிற மாதிரி இருக்கு. உன்னோட முக்கியமான விஷயம் இதுதானா? இப்போ நீ ஹீரோவா ஆவியா மாட்டியா? ஆவேன். அப்போது கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசிக்க வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ, நீ ஹீரோ ஆகிற வரைக்கும். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் கொஞ்ச நாள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. சாரி, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன். நம்ம கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாமா கார்த்திக்? கார்த்திக் 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 சொன்னால் புரிஞ்சுக்கோடா, உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். இப்போ நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டேன்னா நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் உன்னை விட. கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நீ ஆக்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம பழையபடி நார்மலாக பேசிக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. எல்லாமே ஒன்றா இருந்து ஃபேஸ்புக்கில் தானே சொன்னேன். இப்போ ஏன்? உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ உன் கரியரில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், புரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, சத்தியம் பண்ணு. இதுதான் முடிவா? வாங்க ஹீரோ சார். சொன்ன மாதிரி ஹீரோ ஆயிட்டிங்க போல். பரவாயில்லையே, இதுக்கப்புறம் எங்களெல்லாம் மறந்துடுவீங்க போல். நீ வேற, எல்லாம் உன்னால தான். சும்மா சொல்லாத. சார் ஹாய் சார். சார் Hi, hi, உங்க hello. பெரிய ஃபேன் சார் சார். நான் பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ. சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கேன். அதுவும் இந்த கடைசியில ஹீரோயின் கேன்சர் வந்து செத்துருவாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ சக்சஸ் ஆகணும்னு விட்டுட்டு போன சீன்லாம் செம்ம டச்சிங்காக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது எப்படிடா ஒரு பையனால் ஒரு பொண்ணு கூட லைஃப் லாங் இருக்க முடியாதா? எல்லா பசங்களையும் அப்படி சொல்லிட முடியாது. சில பசங்க இருக்காங்க, அவங்க லவ் பண்ணவங்க விட்டுட்டு போனா கூட அவங்க மெமரிஸ்லேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்துருவாங்க. யார் பழியோ யார் பிழையோ யார் வச்சா கண்மொழியோ, நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும் தான் விடையோ. என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகும் என் விதியோ, என்னாகுமோ. விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன். காத்தில் உள்ள காதல்